கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா இன்னும் காணோம். டிரைவிங்ல இருக்காளா? சீக்கிரம் வண்டி எடுங்க, சீக்கிரம் வண்டி எடுக்க. என்னவாமா ஏதோ தெரிஞ்சவங்க உள்ள இருக்கிற மாதிரி பழக்கப்பட்ட காரமே டக்குன்னு உள்ள ஏறுறீங்க? அது உன் கார்னு எனக்கு தெரியாதாப்பா? இல்லையே, இது என் கார் இல்லையே. இல்லையா? நான் என் காரை சர்வீஸ் விட்டுருக்கேன், மெக்கானிக் காரை எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? அப்படியே உன் கார் மாதிரியே இருந்துச்சு. அது சரி, இங்கேயே நிக்கிறீங்க. நீங்க இங்க நில்லுங்க, நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லையே. அது சரி, நீ எதுக்கு இந்த பக்கம் வந்த? நான் இந்த வழியா ஒரு வேலையா வந்தேன். இல்ல, நீ தூரத்துல இருந்து வரும்போது முன்னால கண்ணாடி வழியா நீதான்றதை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தானே ஏறி உட்காந்தேன். பரவாயில்ல மாமா, நல்லாவே சமாளிக்கிறீங்க. நீயும் நல்லாவே போட்டு வாங்குற. சரி மாமா, நான் நம்ம வீட்டுக்கு தான் போறேன், வாங்க நான் டிராப் பண்ணிடுறேன். ஓ, நானும் அங்கதான் போறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த இடம் ஒரு மாதிரியான இடமாச்சே, நீங்க என்ன பண்றீங்க இங்க? அது தொப்பு போடுது, உட்காந்த இடத்துலயே வேலை பார்க்குறோம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். சரி, வீட்டு வரைக்கும் நடந்தே போனா ஒரு வாக்கிங்மா இருக்குமேன்னு நடந்தே வந்தேன். ஆபீஸ்க்கு பைக்ல எல்லாம் போயிருப்பீங்க, இங்க சும்மா நின்றுட்டு இருக்கீங்க. பைக்குங்க? பைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்த வாங்கிட்டு போயிட்டேன். ஃப்ரெண்டு பேர் என்ன? ஏப்பா, நான் எப்படியே இறங்கிறேன்ப்பா. சரி சரி, நான் எதுவுமே கேட்கல, வாங்க போலாம். வீட்டு வரைக்கும் நீ எதுவுமே பேசக்கூடாது, அப்படின்னா நான் வரேன். கேள்வியா கேட்கறேன், தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. உங்க தலைவலிக்கு என்ன காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆபீஸ்ல ஹெவியா வேலை இருந்துச்சு, அதனால தலைவலிக்குதுன்னு சொல்லுவீங்க. பாவம் மாமா, நீங்க ரெண்டு பக்கம் மாட்டிட்டு எப்படி முழிக்கிறீங்க? ரெண்டு பக்கமா? அதான் ஆபீஸையும் வீட்டையும் சொன்னேன். ஓ, போலாமா? நீ வண்டி எடு. இங்கதானே கஞ்சா விக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்தது, இங்க யாருமே காணுமே. இந்த இடம் தானே சொன்னாங்க, இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஐயோ, சுப்பு மாமாவோட மிஸ்ட் கால் வந்திருக்கு. ஐயோ பாவம், எனக்காக அவர் பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அவருக்கு ஃபோன் பண்ணிடலாம். ஐயோ, எடுக்க மாட்டேங்கிறாரே, கோவத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். யார் மாமா உங்ககிட்ட பேசணும்னு இவ்வளோ ஆர்வமாக ஃபோன் பண்ணுறாங்க? கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எடுத்து பேசுங்க. அது யாரும் இல்லை, விளம்பர கம்பெனிக்காரங்க எதையாவது விற்கிறதுக்காக ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. வாங்குற வரைக்கும் விட மாட்டாங்க. பேசலன்னா விட மாட்டேன்றாங்கல்ல, இவங்கெல்லாம் கட்டி வச்சு உதைக்கணும். சரிப்பா, நான் செல்லை ஆஃபே பண்ணிடுறேன். இன்னொரு தடவை பண்ணலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரே, மூட் அவுட் ஆகி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் இங்க கஞ்சா விக்கிறதா வந்த போன் கால் தான். ஆனா இங்க வந்து பார்த்தா யாரையுமே காணுமே. இப்படி ராங்கா கால் பண்ணி என் பொழப்பையே கெடுத்துட்டானே. என் பொழப்ப கெடுத்தவனை விட மாட்டேன். எங்க போய்
என்னப்பா அது? உள்ள வாங்க சொல்றேன். ஏய் சங்கர், வாடா. என்ன உன் மாமா கூட வந்திருக்க? ஆமாங்க, நேரா மாமா ஆஃபீஸ் போய் என் கார்லயே கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்டா? ஏன்னா உன் தொம்பிக்கு என் மேல அம்பூட்டு ஆசை. சரி, உங்க பைக் என்ன ஆச்சு? ஏய், வந்ததும் வராதுமா கோர்ட்ல கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேள்வி கேட்காத. இப்போ எதுக்குங்க இப்படி கோவப்படுறீங்க? பின்ன என்னடி, புருஷங்காரன் வந்ததும் ஒரு டீயோ காஃபியோ போட்டு கொடுப்போம். நம்ம குடும்பத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வரானே, அவன் தவிச்ச வாய்க்கு பச்சை தண்ணியாவது கொடுப்போம்னு நினைக்கணும். அது பொண்டாட்டி கழகு. வந்தவன் மூஞ்ச பாக்குறதே இல்ல, கையை தான் பாக்குறது. என்ன வாங்கிட்டு வந்திருக்கான், ஏது வாங்கிட்டு வந்திருக்கான்னு. அங்க போனீங்களா, இங்க போனீங்களா, அவங்கள பாத்தீங்களா, அவங்களதான் பாத்தீங்களான்னு படபடன்னு AK-47 மாதிரி கேள்வியா கேட்கறது. நீ 1008 கேள்வி கேட்ப, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? சரி சரி, இந்தாங்க தண்ணி குடிங்க, நான் ரெடியா தான் வச்சிருக்கேன். சரி, இப்போ சொல்லல, உங்க பைக் எங்க? அக்கா, மாமா அதை ரொம்ப ஃபீல் பண்றாருல, ஆஃபீஸில் வந்தோன்னா ரொம்ப கேள்வி கேட்டு அவர் குடையாதக்கா. அது ஆஃபீஸில் பேர் தெரியாத யார்ட்டையும் பைக்கை கொடுத்துருப்பாரு போல இருக்கு. என்னது, பேர் தெரியாதவங்களா? அது யாருங்க? இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். வீட்டுல வம்பு பண்ணி வரதுக்குன்னே வீட்டு வரைக்கும் வருவியோ? ஆமா, என்னக்கா ஸ்வெட்டர்லாம் பண்ணிட்டு இருக்க பாப்பாவுக்கா? ஆமாண்டா. ஆமா, என்னது ஏதோ பார்சல் கொண்டு வந்து வச்ச? நீயும் வந்தோடனே பிரிச்சு காட்டுவேன்னு நான் பாக்குறேன், இது வரைக்கும் எடுக்கவே இல்ல. நீயும் வந்தோடனே பிரிச்சு காட்டுவேன்னு நான் பாக்குறேன், இது வரைக்கும் எடுக்கவே இல்ல. அசிங்கமா இல்லடி? ஏதாவது வேணா என்கிட்ட கேள, நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். என்னத்த வாங்கி கொடுத்தீங்க நீங்க? பொண்டாட்டி புருஷன் கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும்னு வந்த உடனே உங்க லெக்சர ஆரம்பிச்சிட்டீங்க. புருஷன் பொண்டாட்டி கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும்னு நானும் 1008 விஷயம் சொல்ல முடியும். எங்க அந்த 1008ல ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு பாப்போம். என்னடா, நம்ம ஊரெல்லாம் சுத்திட்டு வரோமே, பொண்டாட்டி நம்மளையே உலகம்னு நினைச்சிட்டு வீட்டுல தனியா காத்துட்டு இருக்காளே. அதுவும் இப்போ புள்ளத்தாச்சி பொண்ணா வேற இருக்காளே, அவளுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு புருஷன்காரன் தினம் ஏதாவது ஆசையா வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்ன வேணா வாங்கி கொடுக்கலாம். இங்க பாருங்க, இந்த விரல்லாம் சும்மாதான் இருக்கு, அழகா இதுக்கு மோதிரம் வாங்கி கொடுக்கலாம். இதே வளையல் போட்டு போட்டு போர் அடிக்குது, எவ்வளவு டிசைன் வந்திருக்கு, அதுல ஏதாவது டிசைன் வளையல் வாங்கி கொடுக்கலாம். எப்ப பாரு இந்த ஜிமிக்கி தான், ஒரு வைரத்தோட வாங்கி கொடுக்கலாம். எதுவுமே இல்லையா, டெய்லி சமைக்கிறதுக்கு காய்கறியாவது வாங்கி கொடுக்கலாம். சரிங்க யுவர் ஆனர், எனக்கு புரிஞ்சு போச்சுங்க யுவர் ஆனர். உங்க தம்பி முன்னால என் மானத்தை வாங்காதீங்க யுவர் ஆனர். அக்கா, நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்க்கா. அன்னைக்கு சமைக்கும் போது கேஸ் ஸ்மெல் வயிற்ற பட்டுதுன்னு சொன்னியா, அதனால இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருக்கேன்க்கா. டேய், தேங்க்ஸ்டா. கேஸ் ஸ்மெல் வயித்த பொருட்டுதா? என்கிட்ட சொல்லவே இல்ல. காலையிலேயே பல தடவை சொன்னேன், நீங்க கவனிக்கிற மூட்லயே இல்ல. எப்போ? காலையில தான் உங்களுக்கு தோசை சுட்டப்ப எத்தனை தடவை இரும்புன, எத்தனை தடவை கொமட்டின, தும்முன, பெருமூச்சு விட்ட, முகத்தை சுழிச்ச, எதுவுமே நீங்க தான் கவனிக்கவே இல்லையே. இதுக்குதான் அவ்வளவும் பண்ணியா? இதுக்கு பேச நீ வாய் திறந்து என்கிட்ட சொல்லிருக்கலாமே. மாமா, லேடிஸ் எப்போதுமே அது வேணும் இது வேணும் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அதானே, ஒரு கேப் கிடைக்க கூடாது, உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவிய. இதுக்குதான் மச்சான் கூடலாம் வச்சுக்க கூடாதுங்கிறது. மாமா, நீங்க திட்டினாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். அதாவது லேடிஸ் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு வாங்கி கொடுத்துட்டான்னு வைங்க, நம்மள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. கரெக்ட். அதே சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்க, அதையே தரையில தூக்கி போட்டு உடைப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். அக்கா, அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஷோரூம்ல இல்ல, ஃபேக்டரியிலேயே ஆர்டர் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து இறங்கிடும், சுட சுட. ஃப்ரிட்ஜ்னா கூலா இருக்கும்னு சொல்லுவாங்க, நீ என்ன சுட சுடன்னு சொல்ற? ஐயா, காமெடியா? மாமா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பனி பிரதேசம்லாம் இருக்குல்ல, அங்கேயும் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றாங்க. நம்ம எப்படி இங்க ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி அவங்க ஹீட்டா வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. டேய், அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, அதெல்லாம் இங்க கிடைக்காதா? எதையும் விட மாட்ட போல் இருக்க. சும்மா இருங்க, ஓசில கிடைச்சா ஏன் விடணும்? எதுவுமே ஓசில வாங்குற சுகம் வேற எதுலயுமே கிடைக்காது. சரி விடு. சரி
சரிடா, இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் வாங்கி தரதுக்கு அட்வான்ஸ் தேங்க்ஸ். வர வர உன் தம்பிக்கு உன் மேல பாசம் அதிகமாயிட்டே போகுது, கவனிச்சியா? வர வர உங்களுக்கு என் மேல பாசம் குறைஞ்சுக்கிட்டே வருது, அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு உன் மேல பாசம்லாம் குறையல. இத பாருங்க, எப்பவுமே என் தம்பிக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி தான். அவன்கிட்ட செய்யணும்னு மனசு இருக்கும், ஆனா பாவம் பணம் இருக்காது. இப்ப மனசும் இருக்கு, நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சுட்டான். அதனாலதான் எனக்கு எல்லாமே செய்யறான். ஏம்பா, இந்த பூ பழம் இந்த மாதிரி ஐட்டமாவது என்ன வாங்கி கொடுக்க விடு. என்னவாம்மா பட்ஜெட் ஐட்டமா சொல்லிட்டு இருக்கீங்க? டேய் பரவாயில்லடா, புருஷன் பூ வாங்கி கொடுத்தா அதை விட பெரிய சந்தோஷம் பொண்டாட்டிக்கு வேற என்ன இருக்கு? சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் இந்த புது இண்டக்ஷன்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? இந்த இண்டக்ஷன்ல நீ காஃபி போட்டு நாங்க சாப்பிடணுமா? நீங்க தான் சாப்பிடணும், வெயிட் பண்ணுங்க. திவ்யா, திவ்யா, ஹாய் திவ்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க? சத்தியமா சொல்றேன், உங்களை பார்க்காம நல்லாவே இல்லை. ஏன்? ஏனா ஏங்க, என் கூட நீங்க கொடைக்கானல் வந்தீங்க, உங்க அண்ணனை பார்த்ததும் என்ன ஒரே அடியா கழட்டி விட்டு ஓடி வந்துட்டீங்களே. நீங்க மட்டும் கவிதா அங்க இருக்கா, உங்களை வர சொன்னான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனீங்க. ஆனா கவிதா அங்க வரவே இல்ல. உண்மையை சொல்லுங்க, கவிதா அங்க வரவே இல்ல தானே? இல்லைங்க, வந்தாங்க. மறுநாள் காலையில வந்தாங்க. காலையில வந்தாளா? ஆமா, காலையில வந்தான்னு சொல்றீங்க. அவ அன்னைக்கு வராததுனால எங்க அண்ணன் அன்னைக்கு வரலனா நான் ராத்திரி தனியெல்லாம் அங்க மாட்டிட்டு இருந்திருப்பேன். வராம இருந்திருந்தா நீங்களும் நானும் ஒன்னா. என்ன? இல்லைங்க, ஒன்னா ஒரே ஹோட்டல்ல பக்கத்து பக்கத்து ரூம்ல தங்கிருக்கலாம்னு சொல்ல வந்தேங்க. அதுக்காக நீங்க சென்னைக்கு வந்ததை நீ ஒரேடியா மறந்துட்டீங்களே. இல்ல, அது என்ன, என்னங்க? அவரு எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு. இப்ப வேற நம்ம 2 பேரும் ஒன்னா நிக்கிறத பாத்துட்டாரு. போய் முதல்ல எங்க அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணுவாரு. வீட்டுக்கு போனா அவங்க வேற 1000 கேள்வி கேட்பாங்க. இது ரொம்ப மோசமான உலகங்க. வாங்க வந்து கார்ல ஏறுங்க. இல்ல பரவாயில்லங்க, நான் நடந்தே போய்க்கிறேன். அட கார்ல ஏறுங்க, உங்க கூட கொஞ்சம் பேசணும். பரவாயில்ல, இங்க நின்னே பேசுங்க. சொன்னா கேளுங்க, நீங்க ஒவ்வொரு தடவையும் திரும்பி திரும்பி பார்க்கணும். வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. வாங்க கார்ல ஏறுங்க, வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க வாங்க வாங்க, உள்ள உட்காருங்க. என்ன திவ்யா, பல தடவை உங்களுக்கு ஃபோனில் ட்ரை பண்ண நீங்கள் எடுக்கவே இல்லை. பார்த்தேன். பார்த்தீங்களா? அப்புறம் ஏன் அட்டன் பண்ணி பேசல? இல்லை, நான் வேற ஒரு விஷயமா வேற ஒரு குழப்பத்தில் இருந்தேன். என்னாலயா? இல்லை இல்லை, உங்களால இல்லை, வேற சில விஷயங்கள். உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? உங்கள் அண்ணன் நம்மளை கொடைக்கானலில் பார்த்துட்டு ஏதாவது சொன்னாரா? அது எதுக்கு இப்போ கேட்குறீங்க? விடுங்க. சரி, கொடைக்கானல்ல அந்த கம்பெனில உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சதா? கிடைச்சது, நிறைய கிடைச்சதுங்க. நீங்க எப்ப நம்ம கம்பெனில வந்து ஜாயின் பண்ண போறீங்க? என்னங்க சைலண்டா இருக்கீங்க? என்னால இப்போதைக்கு வந்து ஜாயின் பண்ண முடியுமான்னு தெரியலங்க. ஏன்? ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அதனால என்னால இப்போ வர முடியாது. நீங்க போய் சொல்றீங்க. என் ஆஃபீஸில் வந்து சேரக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சா? அப்படி சொன்னால் ஒத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் வெறும் ஒர்க்கர் தான். ஆனால் நம்ம கம்பெனியில் நீங்கள் பார்ட்னர். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. இல்லைங்க, அப்படி எதுவும் இல்லை. இந்த பொம்பளைங்க மட்டும்தான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால்
அதில் 1000 அர்த்தம் இருக்கும். நீங்கள் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு வேற ஏதோ நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நான் இல்லைன்னு சொல்றேன் இல்லைங்க. அப்படி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. நீங்கள் அங்கேயும் ஒர்க் பண்ணுங்க, நம்ம கம்பெனிலே வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் வந்தாலே போதுங்க, அதுவே ஒர்க் பண்ண மாதிரி தான். வேலை செய்யாம சம்பளம் வாங்குறது தப்புங்க. ஏங்க என் கம்பெனியை பாருங்க, ஆரம்பிச்ச நாள்ல இருந்து என் கம்பெனி தான் நம்பர் 1 கம்பெனின்னு எல்லாரையும் சொல்ல வைக்கிறேன். பரவாயில்லையே, கம்பெனி ஆரம்பிச்ச நாள்லே கம்பெனியை நம்பர் 1 கம்பெனின்னு சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. இவ்வளவு தன்னம்பிக்கையோட நான் யாரையும் பார்த்ததில்ல. எப்படி அவ்வளோ கரெக்டா சொல்றீங்க? சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா என் எதிரி கம்பெனி, போட்டி கம்பெனிங்க கூட என் கம்பெனி தான் நம்பர் 1 கம்பெனின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல வைப்பேங்க. அதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியா இருக்குங்க. என்ன ஐடியா? நம்ம வெப் டிசைனிங் கம்பெனி பேரையே நம்பர் 1 கம்பெனின்னு வச்சுட்டா எல்லாரும் கூப்பிட்டு தானங்க ஆகணும். நான் உங்க கம்பெனில வேலைக்கு வரலங்க. ஏங்க? இல்லங்க, நான் வரல. புரிஞ்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் உங்க க்ளோஸ் தானே, என்கிட்ட ஷேர் பண்ணிக்கூடாதா? என்னங்க திவ்யா, என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லையா? சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சொல்ல வேணாம். ஆமா. அப்படின்னா சொல்ல விருப்பம் இல்லைங்க. இங்க ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னா ஏதோ உண்மையை சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அப்படி சொல்லிட்டீங்களேங்க. ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாதீங்க. எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணல. விட்டுருங்க. ரேகா, அம்மா ரேகா. இத வர அத்தை. அத்தை, என்னாச்சு அத்தை? மத்தியானம் நான் அந்த உருளைக்கிழங்கு காரப்பொடி மாச சாப்பிட்டுருக்கவே கூடாதுமா. நீ நல்லா ருசியா காரமா பண்ணி வச்சிருந்தியா, என்னால நாக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய சாப்பிட்டுட்டேன். இப்ப நெஞ்ச வலிக்குதுமா. நெஞ்சு வலிக்கு மாத்திரை எடுத்துட்டு வா. மாத்திரை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அத்தை. ஐயோ, திவ்யா தான் டெய்லி மாத்திரை கொடுப்பா. அவ எங்க வச்சான்னு தெரியலையே. அத்தை, நான் வேணா உங்களுக்கு சுடுதண்ணி வச்சு தரட்டுமா? இல்ல திவ்யாக்கு ஃபோன் பண்ணி மாத்திரை எங்க இருக்குன்னு கேட்கட்டுமா? அவ இன்னும் வரலையா? எங்க தான் போனான்னு தெரியலையே. அவ எங்க போறா வரா? இல்ல அத்தை, எது கேட்டாலும் அவ சொல்லவே மாட்டேங்கிறா, முறைக்கிறா, சண்டைக்கு வரா. அவ முன்ன மாதிரி இல்ல அத்தை. என் நெஞ்சு வலிக்கு பாதி காரணமே அவதாம்மா. எங்க போறா, எப்ப வரா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த கவிதாவோட அண்ணன் ஆகாஷ் கூட தனியா கொடைக்கானல் வரைக்கும் போயிருப்பா. என்ன நினைச்சுக்கிட்டு போனா? வீட்டுல நாம எத்தனை பேர் இருக்கோம்? நம்மள கிள்ளுக்கறியா நினைச்சிட்டு இருக்காளா? அத்தை, முடிஞ்சு போனதை நினைச்சு இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? மனசு கேட்க மாட்டேங்குதேம்மா. நான் இப்படியெல்லாம் என் ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்கலையே. ரொம்ப நல்லா கட்டுப்பாட்டோட தான் நான் வளர்த்துருக்கேன். இவதான் வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கேன். இப்ப அது தப்பா போச்சு. உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உன் பாட்டி உன்னை எவ்வளவு கட்டுப்பாடா வளர்த்துருக்காங்க. நீ கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. நீ பார்க்காத பணமா வசதியா இருந்தாலும் இங்க வந்து இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்க நீ? இந்த தன்மை அவளுக்கு இருக்கா? அன்பா அனுசரணையா எப்படி நடந்துக்கிற? உனக்கெல்லாம் வெளியே போக தெரியாதா? இல்ல ஊர் சுத்த தெரியாதா? இல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க தெரியாதா? எப்படி குடும்பம் தான் முக்கியம்னு குடும்ப பொறுப்பை ஏத்து நடத்திக்கிட்டு இருக்கல? என் தலை எழுத்து திவ்யா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலம்மா. அத்தை, இப்ப எதுக்கு திவ்யாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? தப்பா எதுவும் பண்ணிட மாட்டா அத்தை. அவ நம்ம வீட்டு பொண்ணு. எங்க போயிட்டு போறா? ஏதோ ஒரு நாள் நம்ம கூட சண்டை போட்டா. அதுவும் நீங்க கோவத்துல விட்ட வார்த்தைய பெருசா எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டா.
ஆனா அங்கதான் சுப்பு மாமா இருந்தார்ல, ஒரு பிரச்சனையும் வராம எல்லாமே முடிஞ்சிருச்சு. திவ்யா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அத்தை. ஆமா, நீ தான் மெச்சுக்கணும் அவளை. கவிதா அங்க இருந்ததுனால ஆகாஷோட போயிருக்கா. அதுக்கப்புறம் அவர் கூட டெய்லியா கார்ல சுத்திக்கிட்டு இருக்கா.